Please can repeat. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. We are reading from Srimad Bhagavatam, Canto 10, Chapter 7, the killing of demon Trinavarta, and this is text 27. Srimad Bhagavatam, 10வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் பிரணாவிரத அசுரவதம் 27வது ஸ்லோகம். Alright, please repeat. Tam ashmanam manyamana atmano gurumattaya kale grihita utsrashtum na shaknod adbhutarbakam tam Krishna கிருஷ்ணரை ashmanam அஸ்மானம் very heavy stone like a lamp of iron இரும்பு கட்டியை போல் மிகவும் பாரமான கல். manyamanaha மன்யமானஹ thinking like that என்றெண்ணி atmanah guru mattaya ஆத்மான குருமத்தயா because of being heavier than he could personally perceive. தன்னால் உணர முடிந்ததை விட கனமாக இருந்த காரணத்தால் Gale, his neck, அவனது கழுத்து grihite, being embraced or encircled by his arms. அவரது கரங்களால் தழுவி கொள்ளப்பட்டதால் அல்லது சுற்றி வளைத்து கொள்ளப்பட்டதால். Utsrashtum, to give up. கைவிட Na ashknot, நசாக்னோஸ் was not able. முடியவில்லை. Adbhuta arbakam, அத்புதார்பகம் this wonderful child who was different from an ordinary child. சாதாரண குழந்தையிலிருந்து வேறுபட்டுள்ள இந்த அத்புத குழந்தை. Translation purport by His Divine Grace Srila A.C. Bhaktivedanta Swami Prabhupada Pandaracharya Visku. Translation. Because of Krishna's weight, Trinavarta considered him to be like a great mountain or a hunk of iron. But because Krishna had caught the demon's neck, the demon was unable to throw him off. He therefore thought of the child as wonderful, since he could neither bear the child nor cast aside the burden. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். கிருஷ்ணருடைய கணத்தின் காரணத்தால் திருநாவிரதன் அவரை ஒரு பெரிய மலையை போல் அல்லது இரும்பு கட்டியை போல் கருதினான். ஆனால் கிருஷ்ணர் அந்த அசுரனின் கழுத்தை பற்றி கொண்டதால் அசுரனால் அவரை எரிந்துவிடவும் முடியவில்லை, சுமையை கைவிடவும் முடியவில்லை என்பதால் குழந்தையை அவன் அற்புதமானவர் என்று எண்ணினான். திருநாவிரதன் கிருஷ்ணரை ஆகாயத்தில் தூக்கிச் சென்று அவரை கொன்றுவிட எண்ணினான். ஆனால் திருநாவிரதனின் உடலின் மேலமர்ந்து ஆகாயத்தில் சிறிது நேரம் பிரயாணம் செய்த லீலையை கிருஷ்ணர் அனுபவித்தார். இவ்வாறு கிருஷ்ணரை கொல்லும் திருநாவிரதனின் முயற்சி தோல்வி அடைந்தது. அதே சமயம் ஆனந்த சின்மய ரச விக்கிரகமான கிருஷ்ணர் இந்த லீலையை மிகவும் அனுபவித்தார். இப்பொழுது கிருஷ்ணரின் பாரத்தினால் கீழே விழுந்து கொண்டிருந்த திருநாவிரதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பி கிருஷ்ணரை தன் கழுத்திலிருந்து பிரித்தெறிய முயன்றான். ஆனால்
கிருஷ்ணர் அவனது கழுத்தை இறுக பற்றி கொண்டிருந்ததால் இதை அவனால் செய்ய முடியவில்லை. ஆகையால் இதுவே திருநாவர்த்தனுடைய யோக சக்திக்குரிய கடைசி நேரமாக இருக்கப் போகிறது. இப்பொழுது கிருஷ்ணரின் ஏற்பாட்டினால் அவன் மடியப் போகிறான். Hare Krishna. So we are here in the pastimes of Krishna from Srimad Bhagavatam. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்டுட்டு இருக்கோம். And here we are on 10th canto, which focuses very much on Krishna's own pastimes, not of other avatars, but Krishna's Swayam Rupa, personal pastimes. இந்த 10வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணருடைய சொந்த லீலைகளை மற்ற அவதாரங்களுடைய லீலைகள் அல்லாமல் அவருடைய சுய ரூபமான அந்த கிருஷ்ணருடைய லீலைகளையே ரொம்ப விவரிக்கப்பட்டிருக்கு. We know from Shastra that Ramadimurtishu Kalaniyamena Tishtan Nana Avatar Akarod Bhuvaneshu Kintu, that Lord has unlimited avatars. பகவானுக்கு எல்லையற்ற அவதாரங்கள் இருக்கிறது. But the Swayam Rupa, the original form of the Lord, is Krishna with two-handed form of Krishna playing a flute, performing pastimes in Vrindavan. ஆனால் அவரின் ஸ்வயம் ரூபம் 2 கைகளை கொண்டு புல்லாங்குழல் ஊதிக்கொண்டிருக்கும் அந்த விருந்தாவன கிருஷ்ணர் ஸ்வயம் ரூபம் ஆவார். So of all the pastimes of all avatars, Krishna's pastimes are especially important. பகவானுடைய எல்லா அவதாரங்களுடைய லீலைகளை காட்டிலும் கிருஷ்ணருடைய லீலைகள் மிகவும் விசேஷமானவை. Of course, with us in material world, we always think of better and worse. All pastimes of all avatars are transcendental. There is no difference. இந்த பௌதிக உலகத்துல purity level. பௌதிக உலகத்துல பொதுவா நம்ம இது சிறந்தது, இது சரியல்ல, இது நல்லா இருக்கு அப்படின்ற வித்தியாசம் எல்லாம் பார்க்குற வழக்கம் இருக்கு. ஆனால் பகவானுடைய லீலைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே உன்னதமானவை, எல்லாமே ஆன்மீகமானவை. But when we say Krishna's pastimes are more important than other avatars' pastimes, we don't speak about material better or worse. What we speak is about the sweetness of those pastimes. That Swayam Rupa of the Lord is most attractive form of the Lord, and his pastimes in Swayam Rupa are therefore more important to Krishna because they give more pleasure, and more important to his devotees who are there to serve him and give him pleasure. மற்ற அவதாரங்களின் லீலைகளை காட்டிலும் கிருஷ்ணருடைய லீலைகள் உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மற்ற அவதாரங்கள் லீலைகள் முக்கியம் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. இது கிருஷ்ணருடைய லீலைகளானது இன்னும் இனிமையானதாக இருக்கு, இன்னும் கவர்ச்சி உடையதாக இருக்கு. கிருஷ்ணருக்கு அது பிடித்தமானதாக இருக்கிறதுனால அவரது பக்தர்களுக்கும் அது பிடித்தமானதாக இருக்கு. So the God's only business is to enjoy pastimes with his devotees. பகவானுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னா, பகவானுடைய பக்தர்களுடனான அவருடைய லீலைகளை அனுபவிப்பதுதான். Where 4 Kumaras were asked by Lord Brahma that what did you see in the spiritual world when Lord revealed spiritual form to you? What did you see? பிரம்மா கிட்ட கேட்கப்படுது, நீங்க அந்த ஆன்மீக உலகத்துல என்ன மாதிரியான காட்சிகளை பார்க்குறீங்க? The Lord Brahma replies, Eko Devo Nitya Leela Anurakto. I saw one Lord, Supreme Lord, Gopa Vesha, in the form of a Gopal, playing Nitya Leela Anurakto, simply enjoying with his devotees eternal pastimes. ஒரு பகவான் அவர் கோப வேஷத்தில் இருக்கிறார், அவருடைய பக்தர்களுடனான லீலைகளை நித்தியமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். So in the western world or in other parts of the world where people that do not have complete knowledge of God, when they paint the picture of God, they paint him as an old man with white beard sitting on the cloud. For example, this is one of the paintings. மேற்கத்திய நாடுகளிலேயோ அல்லது உலகின் மற்ற பகுதிகளிலேயோ கடவுளை பற்றின முழுமையான அறிவு இல்லாததுனால கடவுளை அவர்கள்
ஒரு சித்திரமாக வரையும் போது ரொம்ப வயதானவராக தாடி வைத்திருப்பவராக ஒரு காட்சியை கொடுக்குறாங்க. கடவுளை பற்றி வரையப்பட்ட விஷயங்கள்ல அது ஒரு விஷயம். Right? Old man with white beard. ரொம்ப வயதானவர் வெள்ளையா தாடி வச்சிருக்கிறார். So I appreciate the mood that yes, why you get impression God is old? Because he is the oldest, the first existing living entity. இப்போ அது தவறுன்னு சொல்ல முடியாது ஒரு விதத்தில். ஏன்னா ஏன் கடவுளை வயதானவராக அவங்க கருதுறாங்கன்னா, ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் அவர் தான் மூலமாக இருக்கார், அவர் தான் ஆரம்பமாக இருக்கிறார். And because he knows everything, he is the wisest, so therefore maybe white beard concept. அவர் எல்லா அறிவும் கொண்டவராகவும் இருக்கிறார். அவர் இருக்கிறதுலே ரொம்ப புத்திசாலி அறிவாளின்றதுனால ஒரு வெண்தாடியோடு அவர் இருக்கிறதாக அவங்க கருதலாம். Because he is shelter for everyone, everybody prays to him to help them. So therefore that idea of fatherly figure, of elderly figure, of wise figure, so they painted it old man with the beard. எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுப்பவராகவும் எல்லாருடைய உதவி பூர்த்தி செய்பவராகவும் எல்லாரும் உதவி கேட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறதுனாலையும் அவர் ஒரு தந்தை போல ஒரு மூத்தவராக கருதி அவங்க அப்படி வரைஞ்சிருக்கலாம். But in Vedas we find better description, more detailed description of God. ஆனால் வேதங்களில் இன்னும் அதை விட சிறந்த விவரமான விவரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். Adyam Purana Purusham. Yes, Vedas acknowledge that yes, he is the eldest, the original living being, Adi Purusha. ஆதியாம் புராணம், அவர் ரொம்ப ஆதியானவர், எல்லா உயிர்களுக்கும் மூலமானவர் என்றத வேதமும் சொல்லுது. Navayovanam, but he remains eternally youthful, young. ஆனால் நவயவனம், அவர் எப்பவுமே இளமையோடவே இருக்கிறார், நித்தியமாக. No old age affects him. வயோதிகம் அவரை தாக்குவதில்லை. No time affects him. காலம் அவரை பாதிப்பதில்லை. No three modes affects him. முக்குணங்கள் அவரை பாதிப்பதில்லை. So there is no material contamination, pollution on the body of the Lord or his name or his qualities or his pastors or his form. பகவானுடைய ரூபத்திலோ அவருடைய நாமத்திலோ அவருடைய குணத்திலோ அவருடைய லீலைகளிலோ பௌதிக குணங்களின் பாதிப்பு களங்கமோ எதுவும் கிடையாது. So that this is the beauty of Srimad Bhagavatam and Vedic literature. That describes philosophically, they back up all the pastimes of the Lord. இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய அற்புதமே. இது பகவானுடைய எல்லா லீலைகளையும் ரொம்ப அழகா விவரிக்கப்பட்டிருக்கு. So now we are hearing Trinavarta's pastime, killing of Trinavarta. இப்போ திருநாவரத்தன் வதம் பற்றிய லீலையை கேட்டுட்டு இருக்கோம். And Krishna is 1 year old. கிருஷ்ணருக்கு இப்போ 1 வயதாகுது. So this Bala Gopala's form, that the child's form of the Lord. இது பாலகோபால ஒரு குழந்தை ரூபம் கொண்டிருக்கிறார். Vedas immediately warn you, do not misunderstand to be this an ordinary child. வேதங்கள் நமக்கு எச்சரிக்கிறது என்னன்னா, இது ஒரு சாதாரண குழந்தையாக கருதாது. Now is the month of Kartik where we worship Damodar. இது கார்த்திகை மாதன்றதுனால நம்ம தாமோதரரை வழிபடுறோம். We sing every day Damodara Ashtakam. தினசரி தாமோதர அஷ்டகம் பாடுறோம். 8 shlokas from Padma Purana glorifying Lord Damodar. பத்ம புராணத்துல பகவான் தாமோதரரை விவரிக்கக்கூடிய 8 ஸ்லோகங்களை பாடுறோம். And before submerging ourselves into the nectarian pastimes of Damodar Lila, the very first line of the Damodara Ashtaka warns us, sets the tone, sets the mood. Namam Ishwaram Sachit Ananda Rupam. We are offering pranam to Ishwar, Supreme Controller, who has Sachit Ananda Rupa, who has eternal transcendental form, is not an ordinary child. கிருஷ்ணருடைய அந்த லீலைகளில் நம்ம மூழ்குவதற்கு முன்பு எப்படிப்பட்ட மனோநிலையில இந்த லீலையை நம்ம புரிந்து கொள்ளணும், பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பாடலின் முதல் வரியிலேயே நமக்கு உணர்த்துது. என்னன்னா, நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம். சச்சிதானந்த ரூபம், நித்தியமான ஆனந்தமயமான அறிவுபூர்வமான
ரூபம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமபுருஷ பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு நமஸ்காரத்தை தெரிவித்து தான் இந்த பாடல் தொடங்குது. So who is that? Satyavrata Muni, Angira Muni and Narada Muni. Three of them are discussing pastimes of the Lord. சத்யவிரத முனி, அங்கிர முனி, நாரத முனி இந்த 3 பேரும் பகவானுடைய லீலைகளை பற்றி விவாதிக்கிறாங்க. 3 sadhus. 3 சாதுக்கள். At least one of them is sannyasi, maybe 2. குறைஞ்சபட்சம் அதுல ஒருத்தர் சன்னியாசி, 2 பேர் கூட. And what is their business discussing? They left family life, they left children, they left affection to their bodily relationships. What is their business going to the forest and discuss? Oh, some child is crawling on the floor, some child is stealing butter, some child is crying and mother is... What is their business discussing material affairs? They already left it. இவர்கள் எல்லாமே துறந்தவர்கள். அவங்க குடும்ப உறவுகள், குடும்ப உறவுகள் மீதான அந்த பாசம் எல்லாத்தையும் துறந்துட்டு தான் இப்போ காட்டில் வந்து இருக்காங்க. இங்கே இவங்க வந்து ஒரு குழந்தை தரையில் தவழ்ந்து போயிட்டுருக்கு, ஒரு குழந்தை வெண்ணெய் திருடுது அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை பற்றி அதனுடைய செயல்பாடுகளை பற்றி இவங்க விவாதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? So they understood this is not an ordinary child. He has no ordinary activities, he has no ordinary qualities, he has no ordinary body. இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, இதனுடைய செயல்பாடுகள் சாதாரணமானதல்ல, இந்த குழந்தையினுடைய குணங்கள் சாதாரணமானதல்ல. அதனால அவங்க அந்த புரிதல் இருக்கிறதுனால அந்த குழந்தையினுடைய இந்த செயல்பாடுகளை பற்றி அவங்க விவாதிக்கிறாங்க. Krishna says in Gita, Janma karma chame divyam evam yo veti tattvata taktvadeham punarjanmanna. That Krishna's pastimes, appearance, birth, janma, karma, his activities, his pastimes, chame divyam, these are transcendental. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார், அவரது தோற்றமும் அவரது செயல்களும் திவ்யமானவை. So not that only Krishna did not take birth by the laws of material nature and that he doesn't have to die by the laws of material nature. He performed his pastimes. But one who knows this, evam yoveti tattvataha, one who understands that Krishna's birth, activities, pastimes, force, name, quality, abode, associates are all spiritual, transcendental, he also becomes transcendental. He also gets moksha. He also doesn't have to take birth again. கிருஷ்ணர் பௌதிக இயற்கையின் கட்டுப்பாட்டில் பிறப்பது இல்லை அப்படின்றது மட்டுமல்ல, இந்த ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் அவர் மரணம் அடைகிறதும் கூட கிடையாது. யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய இந்த நாம ரூப குணம் லீலைகள், அவருடைய சங்கத்தினர்கள், அவருடைய வசிப்பிடம் எல்லாமே திவ்யமானதுன்றத உள்ளபடி புரிந்துக்கிறாங்களோ அவங்களும் திவ்யமான நிலையை அடைகிறாங்க. So here Krishna is 1 year old in this past. இப்போ இந்த லீலை நடக்கும்போது கிருஷ்ணருக்கு 1 வயது. So what do the 1-year-old kids do? 1 வயது குழந்தை என்ன பண்ணும்? Mothers, what do they do? 1-year-old. தாய்மார்களே சொல்லுங்க, 1 வயது குழந்தை என்ன பண்ணும்? They give you a little pleasure, crying, maybe crawling around, but not really glorious pastimes of eating and passing, basically. 1 வயசுல வந்து கொஞ்சம் தவழ்ந்து போகலாம், கொஞ்சம் அழலாம், அந்த மாதிரி சில மழலையான அந்த செயல்களில் கொஞ்சம் இன்பம் இருக்கலாம். ஒன்றும் பெரிய புகழத்தக்க செயல்பாடுகள்லாம் இருக்காது. It's not big thing. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தான். Right. But here the amazing pastimes happen. ஆனா இங்க ரொம்ப அற்புதமான லீலை நடக்குது. Kamsa sent his friend Trinavarta. கம்சன் அவருடைய நண்பனான திருநாவரத்தனை அனுப்பியிருக்கான் to kill Krishna. கிருஷ்ணரை கொல்வதற்காக. Now Trinavarta heard about the glorious destiny of Putana and Shakatasura before him. திருநாவரத்தன் முன்னாடியே வந்த பூத்தனா சக்கடாசுரன் எல்லாம் கொல்லப்பட்டதை அவன் கேட்டிருக்கான். Putana changed the form, but she went right into the enemy's village. பூத்தனா தன்னுடைய ரூபத்தை மாற்றி இருந்தாலும் கூட எதிரியோட கிராமத்துக்குள்ள நேரடியா உள்ள நுழைஞ்சிட்டான். And Shakatasura also went into the village, so he got caught. சக்கடாசுரனும் அந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே போனதுனால தான் அவனுக்கும்
ஆபத்து ஏற்பட்டது. He didn't hide properly. அவங்க தன்னை மறைச்சிக்கல முறையா. So now I have to be smart. இப்போ நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும். So I'll come as a whirlwind. அதனால் நான் ஒரு சூறாவளி காற்றாக வருவேன். And I just snatch the baby. வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு I போயிடணும். take him far in the sky, nobody can catch me. ரொம்ப உயரத்தில் ஆகாயத்தில் போயிட்டோம்னா அப்புறம் யாரும் என்னை பிடிக்க முடியாது. So he came incognito, looking from the sky down upon Vrindavan and inhabitants of Vrindavan. அவன் தன்னை மறைச்சிக்கிட்டு ஆகாயத்து வழியாக வரான், வந்து அங்கே பார்க்குறான். And he saw Mother Yashoda holding baby Krishna on her lap. யசோதாம்மா தன்னுடைய குழந்தையை மடியில் படுக்க வச்சிருக்கிறத பார்க்குறான். And when you see the 1-year-old baby, what threat you feel from it? ஒரு வயசு குழந்தைய பார்த்தா என்ன பயம் வரும் உங்களுக்கு? He was sure that Krishna did not kill Putana or Shakatasura, that Gopis did it. No, but a 1-year-old baby, what he can do? கோபியர்கள் வேணா பூத்தனாவையும் சக்கடாசுரனையும் கொண்டிருக்கலாம், இந்த ஒரு வயசு குழந்தை போய் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு அவன் நினைச்சான். So he said, this is perfect opportunity. I'll snatch Mother Yashoda and Krishna, both of them. இப்போ யசோதா கிருஷ்ணர் ரெண்டு பேரையுமே நான் வந்து தூக்கிட்டு போயிடலாம், இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சான். So Krishna, who is in the heart of everyone, கிருஷ்ணர் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறார், even in the heart of the demons, அசுரர்களின் இதயத்திலும் இருக்கிறார், Devatas also. தேவர்களின் இதயத்திலும் இருக்கிறார். Krishna knew his intention. இவனுடைய எண்ணம் என்னன்றது அவருக்கு புரியுது. He knew, oh, this crazy fellow wants to kidnap my mother also. ஓ, இவன் வந்து இந்த கிறுக்கு பிடிச்சவன் என்னுடைய அம்மாவையும் தூக்கிட்டு போக பார்க்கறானே. So Krishna is there to give pleasure to his devotee. Iti svalila bir ananda kunda. By these pastimes he gives pleasure to devotees, not stress to his devotees. கிருஷ்ணர் அவருடைய லீலைகள் மூலமா ஆனந்தத்தை அவரது பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவர், பக்தர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறவர் அல்ல. So Krishna says, I have to protect my mother. I'll get separated from her. அதனால என்னுடைய தாயை நான் பாதுகாக்கணும், அதனால இப்போ நான் தாயோட இருந்து பிரியணும். And this is interesting. Mother Yashoda was holding Krishna, and Srila Prabhupada said that sometimes mother plays with child, small child, lift him up like this, lift him up and put him down, lift him up. And Krishna say, oh, this is nice. I like to be a little bit in the sky. This is giving pleasure. இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. கிருஷ்ணர் இப்போ யசோதாம்மா மடியில் இருந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, யசோதாம்மா சில சமயத்தில் அந்த குழந்தைய மேலே தூக்கி தூக்கி பிடிப்பாங்க. அது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்கு, இது சுவாரஸ்யமாக இருக்குது இந்த மாதிரி விளையாடுறது அப்படின்னு நினைக்கிறாரு. But he thought, but how much high Mother Yashoda can lift me up? ஆனால் அவர் நினைக்கிறார், யசோதாம்மா என்னை தூக்குறாங்க, ஆனால் அவங்களால எவ்வளோ தூக்க முடியுது, ரொம்பலாம் இல்லை. I really want to go up in the sky. உண்மையிலே நான் வந்து ரொம்ப உயரமாக போகணும்னு விரும்புகிறேன். So he saw this demon coming as a whirlwind and say, oh, good, I got my vehicle to go up. இப்போ அந்த சுழற் காற்று வடிவத்தில் இந்த அசுரன் வந்திருக்கிறத பார்க்குறார். ஓ, இது வந்து நல்ல வாய்ப்பு, இவன் வந்து என்னை தூக்குனா நான் இன்னும் உயரத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. But I don't want him to take Mother Yashoda. ஆனால் யசோதாம்மாவை அவன் தூக்கிட்டு போகக்கூடாது. So Krishna, 1-year-old baby, display his Aishwarya Shakti, his spiritual potency, and he became heavier than the heaviest. கிருஷ்ணர் உடனே அவருடைய ஐஸ்வர்ய சக்தியை வெளிப்படுத்துகிறார், அவர் இருக்கிறதுலே ரொம்ப கனமானவராக ஆகிறார். So Mother Yashoda suddenly couldn't understand what happened, why this baby became so heavy, I can't hold him. யசோதாம்மாவால் உடனே புரிஞ்சுக்க முடியல, என்ன இது திடீர்னு குழந்தை இவ்வளவு கனமாக இருக்கானே அப்படின்னு. So mother as a mother, what she was thinking, must be work of some demon. இது ஏதோ ஒரு அசுரனுடைய வேலையா இருக்கும் அப்படின்னு உடனே ஒரு தாயா அவங்க நினைக்கிறாங்க. She put the baby down, she couldn't hold him. அவங்களால தாங்க முடியல, அதனால குழந்தைய கீழே வச்சு படுக்க. Immediately she started praying to Lord Narayan, please protect my child. உடனே பகவான் நாராயணர்கிட்ட பிரார்த்தனை செய்றாங்க, என்னுடைய குழந்தையை காப்பாத்துங்கன்னு சொல்லி. And she ran to bring brahmanas to do some auspicious homam, some mantras to chant for child's protection.
குழந்தையின் பாதுகாப்பிற்காக பிராமணர்களை அழைச்சிட்டு வந்து அவங்க ஹோமம் செய்து சில மந்திரங்களை சொன்னாங்கன்னா குழந்தை பாதுகாப்பாக இருக்கும்னு நினைச்சு பிராமணர்களை அழைச்சிட்டு வர போகிறாங்க. Some puja to do to cast off this evil omens of something weird happening to my child. இந்த அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது, இந்த அமங்கலமான இந்த ஏதோ விஷயம் நடக்கிறது இது வந்து நடக்காமல் இருக்கணும்னா சில மந்திரங்கள் உச்சரிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. So then Mother Yashoda left Krishna on the floor because she couldn't carry him, and she went to arrange all these brahmanas to chant mantras, and then she carried on with her household duties. இப்போ பிராமணர்கள் அழைச்சி இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதே சமயத்தில் அவங்களுக்கு வீட்டு வேலைகளும் இருக்கு, அதனால கிருஷ்ணரை விட்டுட்டு அவங்க போறாங்க. So Trinavarta, he thought, now is the opportunity, baby is left alone. இப்போ திருநாவிரதன் என்ன நினைக்கிறான், இதுதான் சரியான தருணம், குழந்தை இப்ப தனியா இருக்கான். So suddenly this wind whirl really heavy, created heavy storm, heavy commotion there. உடனே அங்க அந்த சுழற் காற்று ரொம்ப பயங்கரமா வீசுது பெரிய சத்தத்தோட. You know, dust of Vrindavan, he uplifted all the dust in the sky. பிருந்தாவன அந்த தூசுகள் எல்லாம் அப்படியே மேல ஆகாயத்துல பறக்குது. Acharyas comment on this lila that the trees were uprooted and the Goshala was smashed and so much mess, all fencings were broken. ஆச்சாரியர்கள் விவரிக்கிற இதை பார்த்தீங்கன்னா அங்க பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் அப்படியே வேரோட புடிங்கி எறியப்படுது, அங்க இருக்கிற எல்லா தூசுகளும் அப்படியே ஆகாயத்தில் வந்துருச்சு. And all inhabitants of Vrindavan in that distressful moment they thought, where is the baby, where is Krishna? இந்த மாதிரி ஒரு ரொம்ப சங்கடமான அந்த சூழல்ல விரஜவாசிகள் எல்லாரும் கிருஷ்ணர் எங்க, குழந்தை எங்கன்னு குழந்தையை தேடுறாங்க. So he created so much storm, so much dust was in there that one could not see other person in front of him. அந்த பொழுது எல்லாம் அப்படியே மேலே பறந்துட்டு இருக்கிறதுனால ஒருத்தர் தன் முன்னாடி என்ன இருக்குன்றத கூட அவங்களால யாராலையும் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அவ்வளவு பொழுது பறந்துட்டு இருக்கு. I think this is described that all the clay pots were broken, metal pots were thrown around making sound. It was chaotic. அங்க இருந்த மண்பானைகள்லாம் எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு, அங்க இருக்கிற உலோக பாத்திரங்கள் எல்லாம் வந்து பெரிய சத்தம் போட்டுட்டு இருக்கு, ஏன்னா கீழே எல்லாம் விழுறதுனால அங்க ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. So the Trinavarta actually created such a disturbance, blindness and ignorance. அங்க திருநாவிரத்தனுடைய அந்த செயலால அங்க இருந்தவங்களுக்கு எதிரில் என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியாத ஒரு நிலை, அதே சமயத்தில் அவங்களுக்கு அறியாமை அதுவும் உண்டாகுது. They could not see Krishna. கிருஷ்ணரை அவங்களால பார்க்க முடியல. They did not know what happened to the baby. குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல. So Mother Yashoda started lamenting. யசோதாமா இப்போ வருந்துறாங்க. And everybody heard her cries. எல்லாருமே அவங்க அலறத பார்க்குறாங்க. And everybody joined her in lamentation too. எல்லாரும் அவங்களோட சேர்ந்து வருந்துறாங்க, அவங்களும் அலறாங்க. Acharyas explained that her heart melted like as the ghee melts on the fire. எப்படி நெருப்புல வந்து வெண்ணெயை உருக்குனா நெய் உருகி வருமோ அந்த மாதிரி யசோதாமாவுடைய இதயம் உருகி போயிட்டு இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க ஆச்சாரியர்கள். So this is interesting that Trinavarta created such a thick darkness which is compared always to ignorance. திருநாவிரத்தினால ஏற்படுத்தப்பட்ட அந்த பொழுது எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அங்கே ஒரு இருள் உண்டாச்சு, அது வந்து அறியாமையோட ஒப்பிடப்படுது அந்த இருள். So in Acharyas explained that Trinavarta represents the pride of useless learning. திருநாவிரதன் பிரயோஜனமற்ற அறிவை கொண்டிருக்கிறதுனால வரக்கூடிய கர்வத்தை பிரதிநிதிக்கிறான்னு
ஆச்சாரியர்கள் விவரிக்கிறாங்க. Somebody knows a lot of Sanskrit or grammar, knows how to argue, but is not devotee of Krishna. What is the use? What is the use of that? இப்போ ஒருத்தருக்கு நிறைய சமஸ்கிருதம் தெரிகிறது, நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கிறார், ஆனா அர்த்தம் இல்லாம பிரயோஜனம் இல்லாம விவாதம் பண்ணிட்டு இருக்கிறார், தர்க்கம் பண்றார் அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம்? அவர் பக்தரா இல்லை அப்படின் போது. Or one is very smart atheist, not smart. ரொம்ப புத்திசாலியா இருக்கிற மாதிரி ஒரு நாத்திகன் இருக்கலாம், ஆனா அவன் புத்திசாலி கிடையாது. So that ignorance of false pride from being learned or expert in speech, logic, arguments, that demon in our heart will be removed by Krishna's mercy. பெரிய அறிவை கொண்டிருக்கிறதுனால வரக்கூடிய அந்த கர்வம் அல்லது சிறந்த பேச்சு தர்க்கத்தினால வரக்கூடிய அந்த கர்வம் அந்த அளவுக்கு போற்றத்தக்கதல்ல. So Trinavarta took that opportunity, nobody was looking, snatched Krishna's body, transcendental body. He took Krishna up in the sky. அதனால இப்போ இந்த சமயத்துல அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு திருநாவரத்தன் கிருஷ்ணருடைய அந்த உன்னதமான சரீரத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு மேல பறக்கிறான். Now Krishna was heavier than the heaviest. Mother Yashoda could not carry him. கிருஷ்ணர் ரொம்ப கனமானவரா இருந்தார், யசோதாமாவால தாங்கிக்கவே முடியல. But when Trinavarta came, he became again lighter than the lightest. ஆனா திருநாவரத்தன் வரும்போது அவர் ரொம்ப லேசானவராயிட்டார். So Krishna's desire to fly was fulfilled. இப்போ அவர் பறக்கணும், மேல ஆகாயத்துல போய் விளையாடணும்னு விரும்பப்பட்டது இப்ப நிறைவேறுது. Trinavarta was planning, I will take Krishna on the pathways of devatas so high. திருநாவரத்தன் என்ன நினைச்சா, தேவதாக்கள் இருக்கிற வரைக்கும் ஆகாயத்துல அவங்கள கிருஷ்ணரை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சான். So that's another reason why Krishna allowed Trinavarta to carry him so high. The devatas, they wanted to see him, his transcendental form. The damsels of heaven wanted to see Krishna's transcendental beauty. So Krishna says, okay, I want to see them also. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவலோகவாசிகள் எல்லாம் கிருஷ்ணருடைய உன்னதமான ரூபத்தையும் அவருடைய அழகையும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டதுனால கிருஷ்ணர் திருநாவரத்தினை அவ்வளவு உயரத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு அனுமதிச்சார். And when that was accomplished, Krishna says, okay, we are high enough, stop now. இப்போ அந்த விருப்பமும் நிறைவேறினதுனால இப்ப கிருஷ்ணர் நினைக்கிறார், போதும், இதோட நிறுத்திக்கலாம். Trinavarta thought, you see, I am so smart. Putana got caught, Shakatasra got caught, but look at me up in the sky. திருநாவரத்தன் நினைச்சான், நான் இப்போ ரொம்ப சாதுரியமா என் வேலையை முடிக்கிறேன் பாரு. பூத்தனாவும் சக்கடாசுரனும் சாதுரியமா நடந்துக்காதனாலதான் அவங்க கொல்லப்பட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சான். You see, nobody even seen me, he said. யாரும் என்ன பார்க்க கூட இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். Because the Brajavasis, what did they see? They see the storm. That's all what they see. ஏன்னா பிரஜவாசிகள் பார்த்ததல்ல என்ன, வெறும் அந்த சூறாவளி காத்து தான் பார்க்கறாங்க. Nobody saw demon coming with some function, பெரிய அரக்கன் அசுரன் குழந்தையை தூக்கிட்டு போனதா அவங்களுக்கு தெரியல. There was a heavy wind and baby was gone. பலத்த காத்து வீசினது, குழந்தை காணாம போயிடுச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும். So Trinavarta told, I am successful demon. நான் வெற்றிகரமா என் காரியத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சான். I snatched the baby. நான் குழந்தையை இப்ப தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். So what is the shloka says? The word guru was used. Atmana guru mattaya. Because of being heavier than he could personally perceive. Guru means heavy. You can see in this shloka, guru word is used to describe heavy. Atmano guru mattaya. இந்த வரையில குருன்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. தன்னால் உணர முடிந்ததை விட அப்படின்ற ஒரு அர்த்தம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. So Krishna is source of everything. கிருஷ்ணர் அனைத்திற்கும் மூலமானவர். Janma jasyataha. Everything emanates from him.
எல்லாமே அவரிலிருந்து தோன்றுகின்றன. He says, Aham sarvasya prabho, matta sarvam pravartate. Everything spiritual material emanates from Krishna. ஆன்மீக பௌதிக உலகங்கள் எல்லாமே என்னிலிருந்து தோன்றுகின்றன அப்படிங்கிறார். Himalayas, big mountains, இமயமலை மிகப்பெரிய மலை, must be very heavy. மிக கனமானதா இருக்கணும். Ravana lifted it up. ராவணன் அதை தூக்க முயற்சித்தான். But Krishna has all the mountains, all the planets, all the millions, trillions of universes in his body. How heavy is that? ஆனா கிருஷ்ணருக்குள்ள எல்லா மலைகளும், எல்லா கிரகங்களும், எல்லா லோகங்களும், எல்லா பிரபஞ்சங்களும் உள்ள இருக்கு. அப்ப அவர் எவ்வளவு கனமானவரா இருக்கணும்? So when Krishna thought, we are high enough, Trinavarta, let's stop now. He became in the middle of the sky heavier than the heaviest. இப்போ கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார்? திருநாவரத்தா போதும், இதுக்கு மேல இந்த விளையாட்டை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்துல இருக்கும்போதே அவர் என்ன பண்றார்? ரொம்ப கனமானவராயிடுறார். So Trinavarta was so amazing personality, who could change his form at will, who has these mystic powers of flying. Now he faced Krishna's mystic powers. திருநாவிரத்தனுக்கு அவன் விருப்பத்தின்படி அவனுடைய ரூபத்தை மாற்றிக்கொள்ள முடியும், அவனால் ஆகாயத்தில் பறக்க முடியும். இந்த மாதிரியான சித்திகள் எல்லாம் அவன் கொண்டிருந்தாலும் கூட இப்ப கிருஷ்ணர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சித்திகளை அவனால பார்க்க முடியுது. So in few seconds he had to slow down and then he just stopped in the sky. இப்போ மேல மேல அவன் போயிட்டு இருந்தவன் இப்ப திடீர்னு அவனால மேல போக முடியல, நிக்க வேண்டியதாயிடுச்சு. So Krishna caught his neck. கிருஷ்ணர் அவன் கழுத்தை பிடிச்சிட்டார். He saw, oh, we are so high and this engine stopped working. என்ன இவ்வளவு உயரத்துல இப்போ வண்டி நின்னு போச்சே, it's not going up. மேல போக மாட்டேங்குது. When you're in the sky and you are not going up, you're going to go down. இப்ப நீங்க ஆகாயத்துல இருக்கீங்க, மேல போகல அப்படின்னா என்ன ஆகும்? கீழே தான் போவீங்க. So he played as a child. He looked down. Oh, so high. So he caught tightly the neck. Because we are going to fall down now. இப்ப கிருஷ்ணர் குழந்தையா கீழே பாக்குறார். ஓ, இவ்வளவு உயரத்துல இருக்கமே அப்படின்னு அவர் பயத்துல கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறார் கழுத்தை. He talks very tightly. ரொம்ப இறுக்கமா பிடிக்கிறார். That Trinavarta thought, oh, these are nooses of Varuna. That snake ropes from Varuna, he using his weapon. திருநாவரத்தை நினைச்சா இது வருணருடைய அந்த பாசக்கயிறு அப்படின்னு நினைச்சார். And it's heavy, pulling him சுருக்கு down. வச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. Baby is clenching for his neck and pulling him down, became so heavy. கழுத்தை நெருக்கிறது மட்டும் இல்லாம கீழே பிடிச்சி இழுக்கிறார். So he is now trying to save his life. இப்ப திருநாவரதன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றான். They want to push out the child. குழந்தைய தள்ளிவிட பாக்குறான். Cannot. முடியல. And Krishna is looking still in fear. Oh, we are falling down. I got him tightly. என்ன தள்ளுறானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இன்னும் இருக்க பிடிக்கிறாரு. So Trinavrata thought, oh, this is amazing. This is not an ordinary child. Good morning, Mr. Trinavrata. திருநாவரத்தன் இப்பதான் நினைக்கிறான், இது சாதாரண குழந்தை இல்ல, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு குழந்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். So I think this from Jiva Goswami is telling this story in one of his books. He says that just like somebody thought, I put a garland of flowers around my neck, but it was a snake. This is what happened to Trinavarta. ஜீவகோஸ்வாமி அவருடைய புத்தகங்கள்ல இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது தான் கழுத்தை சுத்தி மாலை போட்டிருக்கிறதா ஒருத்தர் நினைக்கிறார், ஆனா அது அவர் கழுத்தை சுத்தி போட்டிருக்கிறது பெரிய பாம்பு. How will be saved? Person who thinks of flower garland, he puts snake. How will be he saved? There is no way. இப்போ மாலையில நினைச்சுக்கிட்டு பாம்பை எடுத்து கழுத்தை சுத்தி போட்டுக்கிட்டா அவருக்கு எப்படி பாதுகாப்பா இருக்கும்? அவர் எப்படி பாதுகாக்கப்படுவார்? Or somebody think, oh, this is some animal skin garment and he touched the bear. How he will be saved? அல்லது இப்ப யாராவது ஏதோ ஒரு தோல்ல செய்யப்பட்ட ஒரு ஆடை அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கரடியை போய் தொட்டா என்ன ஆகும்? So
how can he be saved? Krishna, supreme absolute truth, transcendental form of the Lord, the stronger than the strongest, he caught him for the neck. Where is the way of escape? இப்போ கிருஷ்ணர் பூரண உண்மை, அவர் எல்லா பலமும் கொண்டவர். அவருடைய பிடியில் இருக்கிற இந்த திருநாவர்த்தன் எப்படி காப்பாற்றப்படுவான்? So Krishna said, Trinavarta, time to go back. Mother Yashoda is crying. இப்போ கிருஷ்ணன் சொல்ற, திருநாவர்த்தா இப்ப கீழே போறதுக்கான நேரம், யசோதா அம்மா அழுதுட்டு இருக்காங்க. So உடனே கீழே வராங்க. Yeah. So the Trinavarta, then he could not anymore pretend, assume this form of wind world. Actually, he showed his gigantic demon's form at that point of time. அதுக்கப்புறம் திருநாவரத்தினால அந்த சுழல் காற்று ரூபத்தில் இருக்க முடியல, அவனுடைய உண்மையான ரூபத்தை அவன் வெளிப்படுத்த வேண்டியதா. And he crashed down, and of all soft land of Vrindavan, all the dust places and soft sand beaches, Trinavarta fell down on the rock. இப்போ விருந்தாவனம் நிறைய மென்மையான அந்த மண் இருக்கு, அங்க அந்த நிலப்பகுதி நிறைய இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு பெரிய பாறை மேல போய் விழறான். And broke all his bones, died on the spot. அவனுடைய எலும்பெல்லாம் நொறுங்கி அங்கே இறந்து போயிடுறான். And by Krishna's mercy, being killed by Swayamrupa of the Lord, he got the moksha also. கிருஷ்ணரின் கருணையால பகவானுடைய ஸ்வயம் ரூபத்தாலேயே கொல்லப்பட்டதுனால அவனுக்கு மோட்சமும் கிடைச்சது. And not to spoil the next speaker shlokas, which should be explained, but Mother Yashoda reunited with her baby and felt transcendental bliss. இப்போ அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் மறுபடியும் யசோதாமா கிட்ட வந்துடுறார். அவங்க உன்னத ஆனந்தத்தை உணர்றாங்கன்றது விவரிக்கப்பட்டிருக்கு. So this is God, this is Bhagavan. இதுதான் பகவான். 1 year old or 10 years old or 100 years old or 10,000 years old, God is God, not affected by any material conditions. ஒரு வயதானாலும் சரி, 10 வயதானாலும் சரி, 100 வயதானாலும் சரி, 10,000 வருடம் ஆனாலும் சரி, கடவுள் கடவுள் தான். அவர் எந்த பௌதிக விஷயத்தாலும் பாதிக்கப்படுறவர் கிடையாது. And unless we hear these pastimes from the authorized source, from the Guru Parampara, we will not understand Krishna's pastimes with the gopis, with the gopas, killing the demons. We will misunderstand them to be mundane, material, and therefore we will not get transcendental benefit in such a way. அதிகாரப்பூர்வமானவர்களிடமிருந்து குரு பரம்பரையிலிருந்து இந்த லீலைகளை நாம் கேட்டாலொழிய கிருஷ்ணருடைய உன்னதமான ரூபம், அவருடைய லீலைகள், அவருடைய உன்னதமான இந்த செயல்பாடுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, தவறாக புரிந்து கொள்வோம். So when we hear these pastimes, they are backed up by philosophical explanations by acharyas. இந்த லீலைகளை நாம் கேட்கும்போது ஆச்சாரியர்கள் நமக்கு தத்துவபூர்வமான நிறைய விளக்கங்களோடு அதை கொடுக்குறாங்க. And then it makes sense, then it's easy to understand, then everything fits, everything clicks, everything has his reasons and answers. அப்போ நமக்கு இந்த லீலை கேட்கும்போது அது நியாயமானதாக, ஏற்கக்கூடியதாக, தர்க்கத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கு. அப்போ நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் அது பதில் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. So as we now understand Krishna's pastimes with the gopis, everything is fine, everything is clear, everything makes sense. We can really appreciate it in proper light. இப்போ நம்ம முறையாக இந்த மாதிரி கேட்பதன் மூலமாக கிருஷ்ணருடைய லீலைகளான கோபியர்களுடனான லீலைகளாக இருக்கட்டும், மற்ற லீலைகளாக இருக்கட்டும், அதை முறையாக நம்ம புரிந்து கொள்வதனால அதை நம்மளால ஏற்க முடியுது, அதை பாராட்ட முடியுது, அது நமக்கு நன்மையை கொடுக்குது. Similarly, we can help others who do not understand the transcendental nature of Krishna's pastimes by giving them Prabhupada's books, by giving them Gita, Bhagavatam, Krishna book, like that. அதே மாதிரி இந்த மாதிரியான புரிதலை மற்றவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம். பகவத்கீதை, பாகவதம், மற்ற புத்தகங்கள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா அவங்களுக்கும் இந்த புரிதலை நம்ம கொண்டு வரலாம். Because Srila Prabhupada, who comes as an acharya in the Guru Parampara, in chain of disciplic succession, he explains the true transcendental nature of Krishna's name, form, qualities and pastimes. ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் சீட பரம்பரை வழியாக வரக்கூடிய ஒரு ஆச்சாரியர் என்பதால கிருஷ்ணருடைய
உண்மையான நாம ரூப குண லீலைகளினுடைய இயற்கை குணத்தை அவர் உண்மையாக விவரிக்கிறார், உள்ளபடி விவரிக்கிறார். So now is the marathon time for month of December. All of Srila Prabhupada's followers will be engaged in book distribution and spreading the glories of the holy name, form, qualities and pastimes by giving Srila Prabhupada's books to the people who don't have them yet. இப்போ இந்த வர டிசம்பர் மாதம் முழுவதும் ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தக விநியோக மேரத்தான் அப்படின்றதுனால ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாருமே ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை விநியோகம் செய்யறதுல முழு ஈடுபாடு செலுத்தணும். எல்லாருக்கும் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கணும். We are all aware of potency of Srila Prabhupada's books. They change your life. Reading even one Prabhupada book can change somebody's life. ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களின் சக்தி என்ன அப்படின்றத நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பிரபுபாதருடைய ஒரு புத்தகத்தை ஒருத்தர் படிச்சா கூட அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி உடையது அது. A person can completely change his consciousness, turn his life upside down, become pious, become devotee of Krishna. ஒரு நபர் முற்றிலுமாக அவருடைய உணர்வை மாற்றிக்கொண்டு அவர் வாழ்க்கையை தலைகீழா மாறி அவர் இப்போ ஒரு நல்ல புண்ணியவானாக, ஒரு சிறந்த பக்தனாக, நல்ல பண்புடையவனாக மாற முடியும். Look at what happened to us. You are pious people, you are from India, your parents are pious, your grandparents are pious. You know what is culture, who is Krishna from your childhood. நீங்க இந்த இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாம் புண்ணியமானவர்கள், உங்க பெற்றோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் என்பதால உங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டிருக்கலாம் நீங்க. But Prabhupada's books are so powerful that even a person like me who is born in atheistic family, my father is had a big post in Communist Party, atheistic party. இப்போ பிரபுபாதருடைய புத்தகங்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னா, என்ன மாதிரி ஒரு நாத்திக குடும்பத்தில் பிறந்தவருக்கு கூட, இப்போ என்னுடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர். கம்யூனிசம்னா நாத்திகவாதம். He's HIF. His post is HIF. HIF அப்படின்றது அவருடைய பதவியின் பெயர். He's a head of ignorant fools. The president of Communist Party. அறியாமையில் இருக்கும் முட்டாள்களின் தலைவன் அர்த்தம். Right. So even people like this, I'm from Croatia, Prabhuji is from Australia, Govardhan is from Russia, Prabhuji is from Slovenia. Even from different countries, people by reading Prabhupada's book, they change their life, they change their consciousness, they change their activities, they change their qualities. So what to speak of Indian people who are so pious, so fertile land to plant the transcendental seed of devotional service in their hearts. நான் குரேஷியாவிலேருந்து வந்திருக்கேன். இங்கே பிரபு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறார். கோவர்தன் பிரபு ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கார். அங்கே இன்னொரு பிரபு ஸ்லோவேனியாவிலேருந்து வந்திருக்கிறார். இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முற்றிலும் அறியாமையில் இருந்தவர்கள்லாம் கூட பிரபுபாதருடைய புத்தகத்தினால வாழ்க்கை மாற்றிக்கொள்ள முடியுது, அந்த அளவுக்கு சக்தி உடையது. அப்படின்னும் போது இந்த பிரபுபாதருடைய புத்தகங்களை கொடுத்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஏற்கனவே புண்ணியம் நிறைந்தவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த புத்தகங்களை கொடுத்து அவங்க வாழ்க்கையை மாற்றுறது ஒன்றும் பெரிய சவாலான விஷயம் அல்ல. So we request everyone, please take part in this marathon, take some Prabhupada's books. Maitreya set a standard. The standard is, Maitreya Prabhu set the standard that every initiated devotee should take at least 300 Mahabig books. We have Gita and Krishna books, so 150, and distribute it. அதனால இந்த பிரபுபாதருடைய மாரத்தானில் எல்லா பக்தர்களும் பிரபுபாதருடைய புத்தகங்களை விநியோகிக்கிறதுல முழு ஈடுபடணும் அப்படின்றது நம்முடைய வேண்டுகோள். நமக்கு புத்தக விநியோகத்தை இந்த வருஷம் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய மைத்ரேய பிரபு எல்லா தீட்சை பெற்ற பக்தர்களும் குறைஞ்சபட்சம் 300 மகா பிக் புக், அதாவது பகவத்கீதை, கிருஷ்ணா புக், ஒரு 150 புத்தகம், 300 புத்தகம் நீங்கள் வாங்கி அதை விநியோகம் பண்ணணும் அப்படின்றது நம்முடைய விண்ணப்பம். This is minimum entry.
to the transcendental book distribution, because 10 books a day, come on, not big deal. 30 ஏன்னா days, 300 300 புத்தகம் அப்படின்றது ஒரு நாளைக்கு 10 புத்தகம் அவ்வளோதான். 30 நாள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து அதை விநியோகம் பண்ணிடலாம். இது வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் விநியோகம் பண்ண வேண்டியது. Right. So this is a humble request from temple side that please do take Srila Prabhupada's books, distribute it, and increase the number of devotees by that, spread the transcendental happiness to everyone. கோயில் நிர்வாகத்திலிருந்தும் நம்முடைய பணிவான வேண்டுகோள் இது. தயவுசெய்து பிரபுபாதருடைய புத்தகங்களை அதிகபட்சமாக நீங்கள் விநியோகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் இந்த உன்னத மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம். So please do that little extra endeavor this month for the pleasure of Guru and Krishna. குரு மற்றும் கிருஷ்ணருடைய இன்பத்திற்காக இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுக்கணும் அப்படின்றது நம்முடைய வேண்டுகோள். Yeah, let's use Srila Prabhupada's books. சில பிரபுபாதருடைய புத்தகங்களை விநியோகிக்கலாம். Srila Prabhupada ki jai, Srimad Bhagavatam ki jai, Gaur Premanand.